வந்து ஆக்சுவலாக இன்றைக்கே வந்து நான் வந்தது கர்த்தரை கொடுக்கலாம். எனக்காக தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா நான் முடிஞ்சிருக்குன்னு நினச்சி தான் மேலே வந்தேன். இதனால் தேவன் இன்னும் ஒரு சிறிய சாட்சியாக இருக்கிறதுக்கு தான் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் நான் சின்ன சீக்கிரம் முடித்தேன். திடீர்னு ஒரு நாள் பாஸ்டர் வந்து பெண்கள் இந்த எஸ்டர் ப்ரேயர் பாஸ்டமாகவும் வீட்டில் சேர்ந்து அப்போ வந்து நான் பாஸ்டர்கிட்ட வேண்டாம் பாஸ்டர் என்னால் முடியாது, ஏன்னா நம்ம சபையில் நிறைய பேர் இருக்கும்போது நான் எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறது சரியா இருக்காது. நான் எனக்குள்ள என்னன்னா நான் இதுக்கான பாத்திரம் நல்லா நான் வந்து எனக்கு நான் எப்பயுமே என்னை வந்து நான் ஆண்டவர் முன்பாகவும் சரி மனுஷன் முன்பாகவும் சரி நான் குறை உள்ளவர்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நான் நினைப்பேன். ஏன்னா நான் இன்னும் நான் ஆண்டவர்கிட்ட நிறைய கற்றுக்கொள்ளணும்னு ஓடிட்டு இருக்கேன். நிறைய ஆண்டவருக்கு தெரியுமா அவருக்கு அவர் எதிர்பார்த்து ஒரு நல்ல பாத்திரமாக உருவாகும் தான் ஒவ்வொரு நாள் நான் பிரயாசிப்பேன். ஆனால் இது வந்து எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, நான் சுமமாக அதாவது இவ்வளோ பெண்கள் இருக்கும்போது இவங்களை இது எப்படி நடத்துவோம் அப்படின்னு எனக்கு தெரியாது. இதுக்கான ஆனால் ஒவ்வொரு வாரமும் தேவன் கிருபையினால வந்து நிறைய ஞானத்தை, அதாவது நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆண்டவர் அப்படிப்பட்ட அதாவது ஒரு நல்ல ஞானத்தை எனக்கு கொடுத்தாரு. இன்னும் வந்து நிறைய இந்த பெண்கள் ப்ரேயர் வந்து நிறைய நல்ல விதமாக நடத்தணுங்கிற அதாவது தூரத்தில் உள்ள காரியங்களெல்லாம் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த பெண்களை எப்படி உருவாக்கணும் அப்படி உருவாக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் அதுக்கு திரும்ப பாராட்டுவான்னு நான் நம்புகிறேன். அது ஒவ்வொரு வாரமும் என்ன ஆண்டவர் நடக்கணும்னு சொல்லிடுறேன். நான் வந்து பாஸ்டமாக எப்படி நடத்துவாங்க எனக்கு தெரியாது. பெண்கள் முன்னாடி வந்து ஒவ்வொருத்தரும் பாடுறாங்க, ஜபக்குறிப்பு நடத்துகிறாங்க. ஆனால் ஒவ்வொன்றையும் தேவனுடைய ஆவியானுடைய கிரியை நான் பார்ப்பேன். ஒவ்வொரு வாரமும் நான் உணர்வேன். பாஸ்டமாக வந்து தான் வர வார்த்தையும் சரி, இந்த பெண்கள் வந்து முன்னிலிருந்து பாடல் ஆரம்பம் ஒவ்வொருத்தரும் நடக்கும்போதும் சரி, எனக்கு ஆண்டவர் வந்து எனக்கு என்னோட பேசுகிற வார்த்தைகளை திரும்பவும் உறுதிப்படுத்துவேன். யார் பாடல் ஆராதனை நடக்கும்போதும் ஆவியனுடைய பிரசன்னத்தை மகிமையும் நான் உணர்ந்தேன். அதே போல் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து நம்ம ஜெபிச்சதுக்கான நிறைய சாட்சிகளை நான் பார்த்து கர்த்தர் எனக்கு கண்ணால் பார்க்கவும் கேட்கவும் உதவி செய்தார். டெய்ஸி சிஸ்டருக்காக அநேக நாட்களாக ஜெபிச்சோம். அவங்க வாழ்க்கையில் தேவனோட அற்புதம் செஞ்சார். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் இங்கே முன்னிலையும் சாட்சி சொல்லியிருக்காங்க. என் வாழ்க்கையில் தேவனோட அற்புதம் செய்தார். அப்படின்னா எனக்கு இந்த சபை பக்கத்தில் எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு நான் நினச்சேன். ரொம்ப வீட்டில் ஒரு பிரச்சனை, நீங்கள் இடமே வாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அப்பா போராட்டம் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பார். நீங்கள் இப்படியே தான் இருப்பீங்க, நீங்கள் இடம் வாங்க மாட்டீங்க, நீங்கள் எப்படியே காசு செலவு பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பாரப்படுவேன். ஏசப்பா எனக்கு வந்து தூரமாக வேணாம், சர்ச் பக்கத்தில் தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுவேன். ஏதோ ஒரு ஓரத்தில் சபை சுற்றி எத்தனையோ இடம் இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு ஓரத்தில் கொண்டு ஏசப்பான்னு சொல்லி, ஏன்னா என்னுடைய பார்வை குறுகினதுக்கா தேவனுடைய பார்வை அவர் விளையாட பெற்றது. அவரை நம்ம பார்க்குற உள்ள வித்தியாசம். நான் ரொம்ப குறுகிய மனப்பான்மையோட ஆண்டவரை எனக்கு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு இடம், நீங்கள் இந்த லாஸ்ட்டில் அந்த ஓரத்தில் இருக்கிற இடம், இந்த லாஸ்ட்டில் ஏதோ ஒரு இடத்த கொடுங்க, ஆனால் எனக்கு சர்ச்சு பக்கத்தில் தான் வேணும்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக ஆண்டவத்தை அழுதுட்டேன். ஆனால் தேவனை வந்து இந்த ஜூன் மாதத்தில் எனக்காக இந்த சபை பக்கத்தில் ஒரு நல்ல இடத்துல, அதாவது மெயினான ஒரு இடத்த கொடுத்தாரு. நான் கர்த்தரை நான் ரொம்ப அதாவது நான் நன்றியோடலாம் இருக்கேன். நான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மிகவும் மதிக்கும் கிரியை செய்யும் வல்லவர் அடிக்கடி நான் ஜெபம் பண்ணுவேன். உண்மையாகவே என்னுடைய நினைவுகளுக்கு மேலே நான் வேண்டிக் கொண்டதுக்கு மேலாக தேவன் அந்த இடத்த கொடுப்பாரு. இன்னும் ஒரு விசுவாசத்தோடு தான் நான் போராடிட்டு இருக்கிறேன். கடன் இல்லாமல் நான் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு என்னை சுற்றி இருக்கிறவங்க, என்னை பார்க்குறவங்க, எங்கள் வீட்டாளர்கள் கூட இவங்களால முடியாதுன்னு நினைக்கிறாங்க. என்னால் முடியாது. அப்போ நான் ஆராதிக்கிற தேவனால் முடியும். பூமியும் அது நெருங்கு கருத்துடைய இந்த உலகத்தை படைக்கக்கூடிய ஐஸ்வர்ய சம்பளராக இருக்கார். எனக்காக கடன் இல்லாமல் எனக்கு வீடு கட்டித்தரதான் நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்காக அநேகர் ஜெபிக்கிறாங்க. அதுக்காக நான் நன்றியோட இருக்கிறேன். நிறைய போராட்டம் இந்த எஸ்தர் ஜெபத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு தெரியும், ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு விதமான போராட்டம் பிரச்சனை. நிறைய பேர் சபைக்கு வர முடியாமல், இந்த ஜெபங்களுக்கு வர முடியாமல் இருக்குது. ஆனாலும் வந்தவங்க உண்மையாக ஜெபிச்சாங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் இருக்கிற போராட்டத்தை மாற்றினார்.
எங்கள் அம்மா அடிக்கடி விளவியில் போடுவாங்க. தேவன் இந்த நாளையும் அவங்களுக்கு சுகத்தை கொடுத்து கொண்டு வந்து நிறுத்தினாரு. எனக்கு இந்த எஸ்தர் பிரேயர் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஏன்னா பாஸ்டமாக கொண்டு அநேக காரியங்கள் தேவன் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் பேசினார். அதாவது இந்த ஆவி ஒத்து போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னுடைய நான் இருதயத்தில் என்ன நினச்சி வரணும், பாஸ்டமாக வாயிலும் அந்த வார்த்தை வரும். அவங்க வாயிலுக்கு வர வார்த்தை ஆண்டு வந்து அதையும் வந்து ஆண்டு சும்மா விடுறதில்ல. அந்த வாரத்தில் இடக்கூட்டங்களை, அது வேத பாடமாக இருக்கட்டும், இல்லை பைபிள் காத்திருப்பு கூட்டமாக இருக்கட்டும், இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக இருக்கட்டும், அந்த வார்த்தையை திரும்ப ஆண்டு உறுதிப்படுத்துவார். பாஸ்டமாக நமக்கு என்ன சொல்லித்தராங்களோ அது திரும்ப உறுதிப்படுத்தி தருவார். இதெல்லாம் எனக்கு நான் நினைக்கும் போது உண்மையாலுமே ஆவியானவர் ஒருவர் தான். நம்ம நடுவில் ஆவியானவர் வாசம் செய்கிறாருங்கிறத நான் தனிப்பட்ட விதத்தில் உணர்ந்த அந்த ஒவ்வொருவரும், அதாவது ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாக இருக்குன்னு மட்டும் நான் நம்புகிறேன். என்னுடைய கனவு என்ன அப்படின்னா, இந்த எஸ்தர் பிரேயருக்கு வருகிற ஒவ்வொரு பெண்களும் கர்த்தருக்காக பயன்படும். நம்ம சபையில் அநேக பெண்கள் உண்டு, ஆனால் எனக்கு வேண்மை தெரியாமல் இருக்காங்க. எல்லாரையும் தேவரெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறத என்னுடைய வாஞ்சை. நம்ம ரூத்துகளாகவும் நல்ல குணசாலிகளோட பிள்ளைகளாகவும், அதே போல் எஸ்தரை போல தெபோராளை போல கர்த்தருக்காக எதையோ ஒரு காரியத்தை நம்ம கர்த்தருக்காக செய்யணும். எனக்கு அது ஒன்று தான் ஆசை. அதற்காக தான் நீங்களாம் உருவாகும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அதாவது ஒத்துழைத்தால் மட்டும்தான், நமக்குள்ள ஒருவனா ஐக்கியம் இருந்தால் மட்டும்தான் இந்த எஸ்தர் ஜனக்குள்ள அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும். நமக்குள்ள ஒருமனை இல்லை அப்படின்னா பிசாசு வந்து கிரியேச்சு. இப்போ நமக்குள்ள ஒருமனை இருக்கணும். அநேக பெண்களை நம்ம தான் உற்சாகம் உங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம அதாவது முன்னே இருக்க நம்ம பாஸ்டமாக சொன்னது போல நீங்கள் சொல்கிறது யாருக்கும் தெரியும்னு அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் பெற்ற நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். வாங்க, ஏன் தனிப்பட்ட ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கு, ஏன் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு, இப்படி சொல்லி நீங்கள் அநேக பெண்களை உற்சாகப்படுத்துங்க. யாருடைய மேன்மைக்காகவும் கிடையாது, அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய விடுதலைக்காக தான். அதனால நீங்கள் எல்லா பெண்களையும் உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்விலும் அற்புதம் செய்வார். எனக்கு என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு வாழ்விலும் தேவன் மிகப்பெரிய அற்புதங்களை செய்யணும். ஒவ்வொருவரையும் நம்ம சபையில் ஆண்டவர் வந்து மிகப்பெரிய ஒரு, அதாவது என்ன சொல்றதுன்னா, ஊழியத்தில் நீங்கள் எல்லாமே பயன்படணும். ஊழியனும் பாஸ்டர் சொன்னது எந்த வித ஊழியமாக இருந்தாலும் சரி, நம்ம பெண்கள் எல்லாருமே நம்ம ஊழியக்காரத்துக்கு தோல் கொடுக்குறோம். ஏன்னா நிறைய ஆண்கள் வராங்க சபையில், வந்து நிறைய ஆண்கள் இருக்காங்க. நம்ம ஊழியத்தில் எத்தனை பேர் நம்ம ஊழியக்காரத்துக்கு தோல் கொடுக்குறாங்க? 1-2 பேர் தான், சொல்ல முடியல. ஆனால் நம்ம பெண்கள் நினச்சா நம்ம ஊழியக்காரத்துக்கு தோல் கொடுக்க முடியும். ஊழியத்தில் நம்ம அவருக்காக நிற்கணுங்கிறது தான் என்னுடைய வாஞ்சை. அதே போல் நீங்கள் எல்லாரும் வேதத்தில் வளரணும். நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நானும் ஒரு நாள் கற்றுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதையாவது உங்களுக்கு சொல்லித்தரணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் இன்னும் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு நீங்கள் அநேகருக்கு சொல்லணும். உங்களுக்குள்ள இருக்கிற தாளங்கள் உங்களுக்குள்ளே புரிந்து போகக்கூடாது. கர்த்தருக்காக பயன்படணும். எனக்கு பாட தெரியாது, எனக்கு செவிக்க தெரியாது, எனக்கு வேத வாசிக்க தெரியாது, என்னால் தியானிக்க முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது, யாருக்குமே தெரியாது தான். ஆனால் நீங்கள் விரும்பும்போது ஆண்டவர் அந்த தாளந்துகளை கொடுக்கவும், அந்த தாளந்துகளை வந்து கர்த்தருக்காக நீங்கள் பயன்படுத்தணும்னு விரும்பினா மட்டும்தான் அது உங்களுக்குள்ள வெளிப்படும். சரியா? அப்போ எல்லாருமே நீங்கள் அதுக்காக ஒத்துழைப்பு கொடுங்க. பிரசங்க போட்டின்னு சொன்ன எத்தனை பேர் உற்சாகம் வந்து எப்படி நம்மளால முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமல் எதுவுமே இங்கே நடக்காது. யாருமே எடுத்ததுமே நடக்க போகிறது கொஞ்சம் தவறணும், அதுக்கப்புறம் அப்படியே அந்த மாதிரி தான். அதனால் நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா வளரணும். கர்த்தரை அறிவில் வளரணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வளர முடியும். எடுத்ததுமே எல்லாருமே பாசமாக பிரசங்கம் பண்ண முடியாது, பாசமாக மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாது. அதனால் நமக்கு கொடுக்குற வாய்ப்புகளை நீங்கள் யாருமே அல்ல தட்டாதீங்க. உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. எல்லாருமே கர்த்தருக்காக பயன்படுகிற ஒரு நல்ல என்ன சொல்லுது, வாலிபர்கள் வந்து பலவான் கைகளில் அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறாங்க. நம்மளும் கர்த்தருக்கு முன்பாக வாலிபர்கள் தான். சரிங்க, நம்ம சபையில் வாலிபர்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம கர்த்தருக்கு முன்பாக சிறு பிள்ளைகளாகவும் இருக்கிறோம், வாலிபர்களாக இருக்கிறோம், ஸ்திரீகளாகவும் இருக்கிறோம். எல்லா விதத்துலையும் நம்ம அப்பாவுக்குள்ள இன்னும் குழந்தைங்க தான். அதனால் நீங்கள் கர்த்தருக்காக பயன்படுங்க. இன்னும் அநேக பெண்கள் உற்சாகப்படுத்துங்க. வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. திடீர்னு சொல்லனால எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. ஆனாலும் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் இந்த எஸ்தர் பிரேயர் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இன்றைக்கி எனக்கு கலந்துக்க முடியாதுன்னு நினச்சேன். தேவன் நல்லவராகவே இருக்காரு. நாம மாத்திரம்